நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ நெறைய காரணங்களால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கௌதம்க்கு ஒரு இடியாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விழப்போகுது. அதாவது இப்போ நம்ம ரேவதிய பத்தின விஷயங்கள் தெரிய வர்றது எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம சாகறதுக்கு முன்னாடி கௌதம்க்கு தன்னோட உண்மையான அப்பா, அதாவது அங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவ அழிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்ல போறாங்க. இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம ரேவதி அவங்க அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரதெல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில வந்து அவங்க சாக போறாங்க அப்படின்றது மட்டும் தான் பிரச்சனையே. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பல மடங்கு வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, இத்தன வருஷமா அந்த எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு எதிரியா இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது அப்படி சொல்றத விட, அந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம எதிரியா நெனச்சு, இங்க பல காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, அந்த கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வாங்கிக்கிறாங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் கிடையாது. சின்ன விஷயத்த இவங்க மறைச்சதும் கிடையாது. நம்ம அ ஜ இலக்கியாவா இருந்தாலும் சரி, ஜானகியா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரேவதி நல்லா இருக்கும்போது உண்மைய சொல்லாம, அவங்க சாக கிடக்குறாங்க. அவங்களோட கடைசி ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, நம்ம கௌதம் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுவாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேள்வி கேட்கறதுக்கு நேரமே இல்ல. ஏன்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம கதறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மாவ பார்க்கறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு உயிர வந்து கையில புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட மகன் கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாமே தெரிய வரணும். அதுக்கப்புறம் அவன் தான் என்னோட அதாவது அவனோட மடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உயிர் போகணும். அவன் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டாங்க. அது எல்லாமே நிறைவேறினது மட்டும் இல்லாம, இந்த உலகத்தில அதாவது நீ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையா இருக்கணும் கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். ஆனா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஒரு கேடு கெட்டவன். உனக்கு ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உன் அப்பன வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில அவங்களும் இருந்துட்டு எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட உண்மையான அப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது உண்மையிலேயே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய நம்ம கௌதம்க்கு ஏற்படுத்துச்சு. இது சின்ன விஷயம் கிடையாது. அதாவது இந்த எஸ்எஸ்கே எந்த அளவுக்கு கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி சொன்னது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏன்னா, அப்படி சொன்னதுனால நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக பிரிப்பேரா இருக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதம் அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு அவன் ஒரு பக்கம் குறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா அந்த ஆயுதத்த கையில எடுத்திருப்பான். அதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உஷாராயிடுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள சொல்லி நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.